Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Krishnaya Vasudevaya Haraye Paramatmane Pranadakleshanasaya Govindaya Namo Namaha Kalage Sundarakaram Sateka Priyadarshanam Ajnananasagam Devam Sadgurum Muralidharam Sadgurunath Maharaj Ki Jai. ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த அத்தியாயத்தில் பரீட்சித்து ஸ்ரீசுகரை பார்த்து எனக்கு இந்த பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணுறார், ஸ்திதி பண்ணுறார், எப்படி லயப்படுத்திக்கிறார், அவர் பண்ண அவதாரங்கள்லாம் சொல்லுங்க, எப்படி இந்த கம்பீரமான நிலையில் நடக்கிறது அப்படின்னு ஸ்ரீசுகரை பார்த்து கேட்குறார். உடனே ஸ்ரீசுகர் என்ன பண்ணினார்னாக்கா பகவானை ஸ்துதி பண்ணார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் கேட்ட கேள்வி மதுரமான லீலையாக இருந்தால் டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம். கேட்குறது கம்பீரமான எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு இதெல்லாம் கேட்குறாரு இல்லையா, அதனால் பகவானை ஸ்துதி பண்ணுறார். அதுக்கு சுகஸ்துதி அப்படின்னு பேர். ரொம்ப அற்புதமான ஸ்துதிகள். அதில் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம் ஒரு படியாக அதில் சொல்லிட்டு வர்றார். யார் இந்த பகவான்னு கேட்டால் அவனுக்கு மேற்பட்ட ஆள் யாரும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பகவானுக்கே நமஸ்காரம். யார் ஒருவர் அவனையே நினச்சிட்டு, அவனையே பூஜை பண்ணிட்டு, அவனையே பஜனை பண்ணிட்டு, அவனையே படிச்சுட்டு, அவனையே கேட்டுட்டு இருக்காலும் அவர்களுக்கு நல்ல கதி இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கே நமஸ்காரம். ஞானிகள், சன்னியாசிகள், சாதுக்கள் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி தன் வீட்டெல்லாம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவன் திருவடியே கதின்னு போய் உட்காந்துட்ருக்கா இல்லையா, அப்படி திருவடியே கதின்னு வந்த ஞானிகளுக்கு அவரோட ஆத்மஸ்வரூபத்தை, அந்த தன்னுடைய இருப்பை அவருக்கு இன்னும் அபிவிருத்தி பண்ணி தன்கிட்ட சேர்த்துக்கிறான்னு அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். அப்புறம் தபஸ் பண்ணாலும் சரி, தானம் பண்ணாலும் சரி, எந்த ஒரு கர்மா பண்ணினாலும் சரி, அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணால் பகவானை காப்பாற்றுவான். அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். அப்படி பண்ணலைன்னு சொன்னாக்க அந்த தபஸ் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, தானம் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்புறம் இந்த 3க்குமே லாய்க்கு இல்லாதவா. பக்தின்னு சொன்னால் அதுக்கு விசுவாசம் வேணும், ஞானம்னு சொன்னால் வைராக்கியம் வேணும், கர்மான்னு சொன்னால் ஆச்சாரம் அனுஷ்டானம் வேணும். இது ஊனுமே இல்லை, பாஷண்டியாக போன மக்களுக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டால் அந்த மக்களுக்கும் கரையேறத்துக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன வழி அப்படின்னு கேட்டால் அந்த பகவானை ஆசிரியித்த பாகவத பெருமக்கள், சாதுக்கள் அவர்களை போய் நமஸ்காரம் பண்ணினாலே அந்த கதியை கொடுத்துடுவார்கள். எந்த ஒரு சிரமமும் தேவையில்லை. சண்டாளர்கள் கூட கரையேறத்துக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட எதனால் கொடுக்குறாருனாக்க இந்த சாதுவை உத்தேசம் பண்ணி அந்த சண்டாளனுக்கும் நல்ல கதியை கொடுக்குறார். ஏன்னா அந்த சண்டாளன் அந்த சாதுவே கதின்னு வந்துட்டான். அதனால் கோவிந்தபுரத்தில் சங்கராச்சாரியார் பரம்பரையில் வந்த ஒரு சுவாமிகள் ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜீவன் முக்தர். அவரோட அதிஷ்டானம் அங்கே இருக்குது. அவர் சந்நியாசம் வாங்கின்றதுக்கு அப்புறம் காசியில் ஆக்சுவலாக அவர் காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தார். காஞ்சிபுரத்துலேருந்து அப்போ இருந்த ஒரு சங்கராச்சாரியார் ஆத்ம போதேந்திரர்னு பேர், அந்த சுவாமிகள் காசிக்கு போயிட்டார். இவரும் இவரோட ஃப்ரெண்டும் இவரோட சக நண்பர் ஒருத்தர் 2 பேர் வேதம் படிச்சுட்ருக்கா. படித்து முடிச்சுட்டா. அவருக்கு ஜோசியத்தில் நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவம் உண்டு அந்த பையனுக்கு. 2 பேரும் படித்து முடித்தது என்ன பண்ணாக்க நம்ம குருநாதரை போய் சந்திக்கணும் அப்படின்னு 2 பேரும் கிளம்பிட்டான். ஆனால் கிளம்புறப்ப அந்த ஜோசியம் படித்த அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ 2 பேர் கிளம்புறோம், இப்போ இருக்கிற காலம் இதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் நம்ம குருநாதரை சந்திப்போம் அப்படின்னு அப்படின்னு எனக்கு தெரியறது அப்படின்னு சொன்னதும் போதேந்திர சுவாமி அப்போ அவர் சொன்னார், புருஷோத்தமன்னு பேர் அவர் இயற்பேர்.
அதுக்கு புருஷோத்தமன் சொன்னார், இது மாதிரி வந்து அப்படி யாராவது ஒருத்தர் உயிரை விட்டுட்டோன்னு சொன்னாக்கா இன்னொருத்தரும் குருநாதர் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் உயிரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு சத்தியம் பண்ணிக்கிறார். 2 பேரும் கிளம்புறப்ப புருஷோத்தனமும் அந்த ஜோசியம் தெரிஞ்ச நண்பரும் போயிட்டே இருக்கிறச்ச போகிற வழியிலேயே அவரோட நண்பர் வந்து காலகதி அடைஞ்சிட்டார். அப்புறம் அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு புருஷோத்தமன் அப்படியே காசிக்கு போகிறார். போனாக்கா அவர் வந்து அவரோட குருநாதரை பார்க்குறார். என்னை பார்க்குறது இவ்வளோ தூரம் வந்திருக்கேல்லப்பான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்கிறான், இது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வச்சுருந்தோம், யார் ஒருவர் உயிரோடு இருக்காலோ குருநாதர் தரிசனம் பண்ணிட்டும் அவளும் பிராணனை தியாகம் பண்ணணும்னு ஒரு உடன்படிக்கை வச்சுட்டு இருந்தோம். அதனால் நான் வந்து இப்போ நான் உயிர் பிராணன் என்னை உயிரை வந்து நான் விடணும் அப்படின்ட்டு தியாகம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த புருஷோத்தமன் சொல்கிறார். உடனே அவர் நினச்சிட்டார், அப்பா நம்மளாம் வந்து உயிரை மாச்சிக்கப்படாது, அது இயற்கையாக தான் நடக்கணும். உனக்கு இருக்கிற அறிவுக்கும் இதுக்கெல்லாம் வந்து உன்னோட புத்தி சாதிரத்துக்கும் நீ வந்து இவ்வளோ சீக்கிரம்லாம் போகக்கூடாதுப்பா. அதனால் ஒன்று பண்ணலாம், சந்நியாசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சந்நியாசம் வாங்கிண்ட அப்படின்னு சொன்னாக்க அது அடுத்த ஜென்மாக்கான ஒரு இது, அதனால் நீ இறந்ததுக்கு சமம் ஒரு புனர்ஜென்மாவாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்நியாசம் கொடுத்தார். அவருக்கு போதேந்திர சுவாமிகள் அப்படின்னு பேர் வச்சார், போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சந்நியாசம் வாங்கிட்டதுக்கப்புறம் அவர் வந்து இது மாதிரி வந்து பூரி ஜெகநாதத்தில் பூரியில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு இந்த ராமநாமத்தை பற்றி ஒரு அதோட மகிமையை சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் இருக்குது, அதை வந்து எடுத்துட்டு அதை வச்சுட்டு நீ வந்து இந்த ராமநாமத்தை ஜெகத் முழுத்துக்கும் பரப்பணும் அப்படின்னு குருநாதர் சொன்னதும் இந்த போதேந்திர சுவாமிகள் அங்கேருந்து கிளம்பி காசியிலேருந்து கிளம்பி பூரிக்கு வரார். பூரிக்கு வந்தால் அந்த பண்டிதர் ஜெகநாத பண்டிதர் அன்றைக்கி ஊரில் இல்லை, அவர் பையன்தான் இருக்கார், அம்மா இருக்கா. அர்த்தராத்திரி வந்து ஒரு சன்னியாசி வந்து ஒரு வீட்டுக்கு கதவை தட்டக்கூடாது, ஏன்னா கிரகஸ்தர்கள் வீட்டில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அதனால் கதவை தட்டக்கூடாது. அதனால் சாஸ்திரம் நன்கு தெரிந்த அவர் என்ன பண்ணினார்னாக்கா அந்த வீட்டு திண்ணையில் போதேந்திர சுவாமிகள் உட்காந்துட்டு ராமநாமம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த நேரம் பார்த்து ஒரு பிராமணர் பக்கத்தில் ஒரு ஒரு முஸ்லீம் பொண்ணு யுவதி மாதிரி இருக்கா, முஸ்லீம் பொண்ணு மாதிரி இருக்கா, அந்த பர்காலாம் போட்டுருக்கா. 2 பேர் வந்து கதவை தட்டுறா. தட்டினதும் அர்த்தராத்திரி லக்ஷ்மிதர கவின்னு பேர் அந்த பையன் பேர், அந்த லக்ஷ்மிதர கவி கதவை திறக்கிற அம்மாவும் பின்னாடியே வரா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் அதுக்கு இந்த பிராமணர் சொன்னார், நாங்கள் வந்து தெற்கேந்து வந்திருக்கோம், நான் வந்து யாத்திரை போகிறதுக்காக வந்தேன், வர இடத்துல வந்து ஒரு நாள் வெளியில் ஒரு வாசலில் தங்கியிருந்தேன், ஒரு வீட்டு வாசலில் தங்கியிருந்தேன். அப்போ அந்த காலம் வந்து ரொம்ப மோசமான காலம், மிலேச்சர்கள்லாம் படையெடுத்த காலம். அதனால் இந்த சில மிலேச்சர்கள் என் மனைவியை அபகரிச்சிட்டு போயிட்டு அவர்கள் மதத்துக்கு அவளை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டான். இப்போது அதனால் என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க எனக்கு அப்புறம் இப்போ காணா போயிட்டான். அடுத்த நாள் கார்த்தால் அந்த ஊர்க்காரர்கிட்ட இதை பற்றி பேசுகிறப்ப அவர் சொன்னார், ஏன்பா எங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடாதா, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு, நாங்கள் உள்ளே வந்து உன்னை உட்கார வச்சுருப்போமே, அப்படி வந்தால் இது மாதிரி வந்து உன்னோட மனைவியை வந்து அவர்கள் தான் தூக்கிட்டு போயிருக்கணும், கவலைப்படாத, உனக்கு பிராப்தம் அவ்வளோதான் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவெல்லாம் சமாதானப்படுத்துகிறா. அதுக்கப்புறம் அவர் யாத்திரை கிளம்பிட்டார். அதனால் யாத்திரையை பூர்த்தி பண்ணிவிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் வர்றார். பூரிக்கு வந்தால் அந்த குளத்தில் வந்து ஸ்நானம் பண்ணுறார். ஸ்நானம் பண்ணுறப்ப அந்த அவரோட மனைவி, இப்போ வந்து மனைவி வந்து ஹிந்துவா இல்லை, மிலேச்சர் மாதிரி அவளும் இருக்குது, அந்த பர்காலாம் போட்டுட்ருக்கா. அவள் வந்து பார்த்து அந்த குடத்தை கீழே வச்சு, சுவாமி எனக்கு அடையாளம் தெரியலையா, நான் தான் உங்களோட மனைவியாக ஒரு காலத்தில் இருந்தேன், ஆனால் வந்து அந்த கயவர்கள் வந்து என்னை வந்து இப்படி என்னை சதைச்சி இப்படி ஆக்கிட்டா, அதனால் வந்து என்னால் வந்து இங்கே இருக்க முடியல, நீங்கள் வந்து எப்படியாவது என்னை அழைச்சிட்டு போயிடுங்கோ, ஆனால் நான் உங்கள் மனைவியாக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதுக்கான பாக்கியம் எனக்கு இல்லை, ஆனால் உங்கள் வீட்டில் வந்து வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியாக நான் இருக்கேன், நீங்கள் வந்து அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்ணை அழைச்சி, அம்மா இதுக்கு பற்றி எனக்கு அவனை சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கக்கூடாதாங்கிறது எனக்கு தெரியல, சாஸ்திரம் தெரிஞ்ச இந்த ஜெகநாத பண்டிதர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து அவர் இல்லை, அவர் பையன்தான் இருக்கான். உடனே அவர்கிட்ட இதை பற்றி சொல்கிறா. இப்போ இந்த பெண்ணை இது வந்து ஜாதி மாறிட்டா, இப்போ நான் சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த பையன் சொன்னால், சுவாமின்னு கவலைப்படாதீங்கோ,
ராம 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 அப்படின்னு 3 வாட்டி சொல்லி சேர்த்துங்கோ அப்படின்ட்டார். போதேந்திர சுவாமிகள் உட்காந்து கேட்டுருக்கார். அப்பா நீ சொல்கிறியப்பா, அதுக்கு ஏதாச்சும் வந்து பிரமாணம் இருக்கா, அதுக்கு ஏதாச்சும் இது இருக்கா, அது சொல்கிறதுக்கான ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த ஓலைச்சுவடியை வந்து அவர் கையில் கொடுக்க அவர் வந்து வாங்கி வச்சுட்டு அந்த பெண்ணை பார்த்து அது அன்றைக்கி நைட்டே ஃபுல்லாக படிச்சுட்டார். அவர் ஃபுல்லாக படிச்சுட்டு சொன்னார்மா, நீ வந்து இந்த பண்ணக்கூடிய காரியத்தை வந்து நீனும் அவர் தனியாக பண்ணக்கூடாது, இந்த லோகத்துக்கே தெரியணும். அதனால் என்ன பண்ணுறேன், நாளைக்கு காலத்தால் ஊர் ஃபுல்லாக தண்டோரா போட்டு எல்லாரையும் கூப்பிட்ரு. நீ வந்து இதே கோலத்தோட நீ குழி, ராமராமன்னு சொல்லி குழி. அவள் எழுந்திருக்கிறப்ப ஒரு பிராமண பெண்ணாக மடிசார் கட்டின்ட்டு அவர் வரணும், அது எல்லோரும் பார்க்கணும், இந்த ராமநாமத்தில் பிரபாவத்தை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்னார். இந்த பையன் 3 வாட்டி ராமா ராமன்னு சொன்னான் இல்லையா, அதுக்கு அவன் அம்மா கோச்சுன்ட்டா. என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்டா. நம்ம இதான் நம்ம அப்பா சொல்லுவார் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னார். இல்லை எதுக்குடா 3 வாட்டி சொல்லணும், 1 வாட்டி சொன்னாலே போருமேடா அப்படின்னு அம்மா திருத்தினா. இதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்ட போதேந்திர சுவாமிகள் இந்த ஓலைச்சுவடி வாங்கி படித்து அதுக்கப்புறம் இது சொல்கிறார். அடுத்த நாள் காலத்தால் ஊரே திரண்டுருது. இப்போ வந்து இப்போ அந்த கதை சொல்லிட்டோமே தவிர ஒருத்தர் வந்து அந்த பிரச்சனையில் இருக்கிறப்ப தான் அந்த கஷ்டம் தெரியும் இல்லையா. அந்த லேடி நினச்சிட்டா, இந்த ராமநாமம் காப்பாற்றுறதோ காப்பாற்றலையோ எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அவள் மனசுக்குள்ளே பேசிக்கிறா. இந்த சுவாமிகளோட கிருப்பையினால் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு 2 பேரும் குளத்தில் ராம ராம ராமன்னு குளிச்சா பூரியில். திரும்பி ஏந்திருக்கிறப்ப ஒரு சுமங்கலி பெண்ணாக ஒரு பிராமண பெண் எப்படி இருப்பாளோ அது மாதிரி இருந்துட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு நெத்தி நிறைய குங்குமம் இருச்சுன்னு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து மடிசார் கட்டின்னு இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸு காணும். இப்போ மடிசார் ட்ரெஸ்ஸோடு எழுச்சி வரா. பார்த்ததும் மக்கள்லாம் பார்த்த ஜனங்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறா. ராம 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 ராமன்னு எல்லாம் ஒரே கோஷம். இப்போ சித்தாந்தம் பண்ணியாச்சு, இது எல்லாருக்கும் சொல்லணுமே. அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணிட்டே வந்து அப்புறம் கோவிந்தபுரம்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் பக்கத்தில் ஆடுதுறை பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து அங்கே சித்தியானார் அப்படிங்கிறது சரித்திரம். இது ஒரு பெரிய சரித்திரமும் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த ஒரு ஜாதியிலேருந்து மாறிட்டாவோ, பிரஷ்டையாக போயிட்டா, அப்படிப்பட்டவள் கூட ஒரு குருநாதர் சொன்ன இல்லையா, யாரோ பகவானை ஆசரித்த ஒரு மகானோ பாகவதாலோ அவர் காலில் போய் விழுந்தாலே உனக்கு அந்த கதி கிடைக்கும், பகவானோட கதி கிடைக்கும், நல்ல கதி கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த பெண் பிறப்பால் பிராமணனாக பிறந்து வந்த இடத்துல மேற்செயல்களால் கவரப்பட்டு அவர்கள் மதத்துக்கு மாற்றப்பட்ட ஒரு பெண் மீண்டும் பிராமணனாக மாறினது எல்லாரும் பார்த்துருக்கு. அவர் காலத்தில் நடந்த விஷயம் இது. போதேந்திர சுவாமிகள்ங்கிற ஒரு மகாத்மாவோட கிருப்பையினாலையும் ராமநாமத்தோட மகிமையினாலும் அந்த பெண் மீண்டும் பிராமணவதியாக மாறிட்டா அப்படின்னு சரித்திரம். இங்கே கிராத கூணாந்த புலிந்த புல்கசாக எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, இது மாதிரி சண்டாளர்களாக போயிட்டா கூட அவர்கள் வந்து ஒரு மகானோட திருஷ்டிப்பட்ட மாத்திரத்தில் அவர்களுக்கும் நல்ல கதி கொடுப்பான் பகவான். அப்படிப்பட்ட தன்கிட்ட ஒன்று ஆசைப்பட மாட்டான் பகவான். வந்தால் சௌக்கியம், வரலனா கூட தன் பக்தனை வந்து ஆசரிச்சிட்டான், அதுக்காக காப்பாற்றணும்னு காப்பாற்றுவான். அப்படிப்பட்ட பகவான். அப்புறம் வந்து பெரியவாச்சான் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகாத்மா சேங்கனூரில் வாழ்ந்தவர். அவர் வந்து சேங்கனூரில் அந்த பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார். அங்கே திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பார். புரட்டாசி மாதமாக இருக்குது, திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பார். அந்த பெருமாளை வந்து என்ன பண்ணார்னாக்க, என்னை திருவடியில் வச்சுக்கோ அப்படின்னு கேட்டார். உடனே அவர் இறந்துலாம் போகலை, அவர் சாலக்கிரமமாக மாறி போயிட்டார். அவர்கிட்ட ஒன்றுமே படிக்காத ஒரு படிப்பே தெரியாது, ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. அவர்கிட்ட இருந்தான், கொஞ்சம் வேஷ்டியை மடிக்கிறது, துவச்சி வைக்கிறது இப்படின்னு இருந்துகிட்டு இருந்தார். அந்த மகாத்மா கிட்ட அவர் கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கார். ஒரு சமயம் அவர் பார்க்குறதுக்கு, அவர் பெரிய வேத பண்டிதருங்கிறதுனால அவர் பார்க்குறதுலையே வேத பண்டிதர்கள்லாம் வருவா, சர்ச்சைக்கு ஒரு பேசுறதுக்காக வருவா, சந்தேகம் கேட்கறதுக்கெலாம் வருவா. ஒரு பெரிய வேத பண்டிதர் இந்த பெரியவாச்சான் பிள்ளை வீட்டுக்கு வரார். அவர்கிட்ட வந்து சில சந்தேகங்கள்லாம் கேட்குறார். உடனே சில ஓலைச்சுவடிகள் எடுத்து கொடுத்து பார்த்துங்கன்னு சொல்லி அந்த சந்தேகம் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ப்ரூஃபாக சில ஓலைச்சுவடிகள் கொடுக்குறார். அவர் படிச்சுட்டு இருக்கார். அது ராத்திரி வேலை. அப்போ வந்து இந்த
எடுபடி காரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒன்றுமே படிக்காத முட்டாளாக இருக்கக்கூடிய அந்த பிராமணர் என்ன பண்ணுறாருனாக்க நேராக அந்த சுவாமிகள்கிட்ட வந்து அந்த வேத பண்டிதர்கிட்ட வந்து, சுவாமி நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா. அவர் வந்து ஒரு வாரம் ஆகிடுது, இவனு நல்லா பார்த்துருக்கேன், இந்த பையன் வந்து எடுபடி வேலை செய்கிறவன், இவன்கிட்ட வந்து நான் வந்து ஏதோ ஒரு வசந்த வேதாந்தத்தை பார்த்துருக்க சொல்லி எங்கேயோ புரிய போகிறது இவனுக்கு அப்படின்ட்டு மொசல கிசலையம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மொசலம்னாக்க உலக்கைக்கு வந்து துளிர் விட்டாலும் துளிர் விடும், உனக்கு புத்தியே வராதுன்னு அவனை மட்டம் தட்டுறதுக்காக அப்படி சொல்கிறார் அவர். மொசல கிசலையம் படிச்சுட்டு இருக்கேன், உலக்கைக்கு கூட கொஞ்சம் துளிர் விட்டாலும் துளிர் விடும், உனக்கு புத்திங்கிறதே வரப்போகிறது கிடையாதுங்கிற ரீதியில் அவர் சொல்லிட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், முசலைக்கு சலையம் சொல்லிட்டு நேராக அவரோட ஆச்சாரியரான பெரியவாச்சான் பிள்ளைகிட்ட வந்து, சுவாமின் ஒருத்தர் வந்திருக்கார் இல்லையா, அவர் என்ன படிச்சுட்டு இருக்கார் தெரியுமா, என்னப்பா முசலைக்கு சலையம் படிச்சுட்டு இருக்கார் அப்படின்னதும் அவருக்கு இதாக போயிடுது பெரியவாச்சன் பிள்ளைக்கு. நம்ம கிட்ட என்னையே கதின்னு நினச்சிண்டு எனக்கே கைங்கனம் பண்ணக்கூடிய ஒரு பிராமணர் இவனை மட்டம் தட்டுறதுக்காக மொசலைக்கு சிலையன்னு சொல்லியிருக்காரு, உலக்கைக்கு துளுவிட்டாலும் துளுவிடும் உனக்கு புத்தியே வராதான்னு சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பகவானை பார்த்து பகவானேன்னு நினச்சிட்டாராம். அவர் பெரிய மகாத்மாவாயிட்டார். அந்த யார் முசலைக்கு சிலைன்னு ஒருத்தர் சொன்னாரோ அந்த பிராமணர் என்ன ஆகிடுத்துனாக்கா முசலைக்கு சிலைங்கிற பேர்லேயே ஒரு புஸ்தகம் எழுதிட்டார். அந்த அளவுக்கு நம்ம புத்திமானாக கொண்டு போயிட்டார். இந்த குப்பையில் கிடக்கிற காகிதத்தையும் ஒரு கோபுரத்தில் கூட உட்கார வைக்கிற சாமர்த்தியம் மகான்களுக்கு தான் உண்டு இல்லையா. ஏன்னா மகான்கள்லாம் பகவானையே பார்த்தவர்கள், பகவான்கிட்ட பேசக்கூடியவர்கள், பகவானை தரிசனம் பண்ணக்கூடியவர்கள். முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு பகவானை காமிச்சு கொடுத்தார். காமிச்சு கொடுப்பார், அவளால் முடியும். உடனே வந்து ரமணாசிரமத்தில் ஒரு அன்பர் ரமணரை பார்த்து கேட்டார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு சுவாமியை தரிசனம் பண்ணி வச்சான்னு சொல்கிறா, நீங்கள் எனக்கு தரிசனம் பண்ணி வைக்க முடியுமா, சுவாமியை காட்ட முடியுமா அப்படின்ட்டு ஒரு அன்பர். இதே வெதண்டாவாதம் தானே, ஏட்டிக்கு போட்டியே பேசுகிறது தானே. அதுவும் எப்பேற்பட்ட ஜீவன் முக்தர் அவர், எப்படிப்பட்ட மகாத்மா அவர், அவர்கிட்ட போய்ட்டு இப்படி சொன்னால் உடனே ரமண மகரிஷர் கொஞ்சம் கூட இதாகாமல் சொன்னார், கேட்பவன் விவேகானந்தராக இருக்கும் பட்சத்தில் காட்ட முடியும் அப்படின்னாராம். உனக்கு அந்த யோகியத்தை இருந்ததுன்னா உனக்கு நான் காட்ட முடியும் அப்படிங்கிற பதில் சொன்னார். அதனால் வந்து மகான்கள்கிட்டலாம் போய்ட்டு அவள்லாம் என்ன வேணால் அது அசாதாரணமான காரியெல்லாம் பண்ணுவாள். அவள்கிட்ட போய்ட்டு இது நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரி இடக்க மடக்கா இதண்டாவாதெல்லாம் பேசக்கூடாது, அது அபச்சாரமாக போயிடும் இல்லையா. தபோவனத்தில் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் இருந்த காலத்தில் ஒரு முரடன் பக்கா போக்கிரி, அவன் வந்து சாமியெலாம் நம்பிக்கை கிடையாது அவனுக்கு. நேராக அவர்கிட்ட வந்தான், ஓ சாமி இது மாதிரி சாமிலாம் இருக்கா, இருக்குன்னு சொல்கிற. அந்த சுவாமிகள் வந்து எப்படின்னு கேட்டேன்னாக்க அவள் இடத்துக்கு போய் அதுக்கேற்ற மாதிரி பேசக்கூடியவர், அனைவரும் இருக்கு என்று கூறுகின்றார்கள் அப்படின்னு அவர் இப்படி தான் பேசுவார் சுவாமிகள் அப்படி சொன்னார். இந்த கொலை பண்ணுறதுலாம் பாவம் இல்லையா, அதெல்லாம் பாவமே கிடையாது. கொள்ளை அடிக்கிறது பாவம் கிடையாது. பிற பெண்களை வந்து இது பண்ணுறது தப்பு, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, கையை பிடிச்சி இழுக்கிறது தப்பே கிடையாது. மதுபானம் பண்ணுறது தப்பு கிடையாது. இது மாதிரி எல்லாம் இடக்கவுடைய கேட்டுகிட்டே இருக்கான். எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சொல்கிறார், தப்பு கிடையாது தப்பு கிடையாது தப்பு கிடையாது தப்பு கிடையாது அப்படின்றார். அவனுக்கு இதை என்னடா அது, இந்த சாமி வந்து இதான் தப்புன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தாக்க இவன் தப்பு இல்லைன்றாரு அப்படின்ட்டு. அது எப்படி சாமி, மதுபானம் பண்ணால் அது வந்து மது தானே, சாராயம் தானே, அது குடிச்சா எப்படி தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, தப்பு இல்லைப்பா அப்படின்னார். இல்லை சாமி தப்பு சாமி, ஏன் தப்புன்ற, அதுக்கு குடிச்சாக்க என்ன ஆகுன்னு கேட்டால் போதை வருது, போதையில் என்ன பண்ணுறோன்னு தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு தப்பான காரியத்தை பண்ணுறோம். கொலை பண்ணால் தப்புன்னு, ஒரு உயிரை கொல்லிருக்கேன் அது எப்படி தப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கொலை பண்ணால் தப்பா, திரும்பி சுவாமி இப்போ கேட்க ஆரம்பித்தார், கொலை பண்ணால் தப்பா, ஒரு உயிர் போயிடுச்சு இல்லை, ஓ அப்புறம் கொள்ளை அடிக்கிறது தப்பு இல்லையே, அது எப்படி சாமி, ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சுருக்கான், அதை போய் திருடிட்டு வரேன், அது எப்படி நீங்கள் தப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்,
ஓ தப்பா? தப்பு தான் சாமி. ஃபஸ்ட்டு அவன் வந்து அவன் கேட்ட கேள்வி இவர் தப்பு இல்லைன்னு சொன்னார். அவனே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அவனே அவன் சொன்ன விஷயங்களை ஒன்று கேட்டுட்டு இருக்கான். பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டா அந்த பொண்ணு போட்டு அது பாட்டை போயிட்டுருக்கு, அது இருக்கிறது தப்பு தானே? அப்படியா அப்படின்னு சுவாமிகள் கேட்டார். நான் சொல்லிட்டேன், எனக்கு நம்ம எல்லாம் தப்புன்னு தான் தோணுது சாமி. ஏன்? மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல சாமி, மனசாட்சி போய் அதெல்லாம் தப்பு தான் சாமி, நான் வேணுட்டு தான் உங்கள்கிட்ட அப்படி கேட்டேன் அப்படின்னா. ஓ மனசாட்சின்னு ஒன்று இருக்கோ? இன்னும் இருக்குல்ல அப்படின்னா. தப்பு தானே சாமி, அது தப்புன்னு உனக்கு தோணுதில்ல, அப்புறம் ஏன் அதை பண்ணுறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த மூர்க்கன் திருந்தி நல்ல ஒரு அடியாராக மாறிட்டான் தபோவனத்தில். ஞானானந்தகிரி சுவாமிகள்கிட்டயே இருந்தார். எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக ஒரு மகாத்மாட்ட, அவர் வந்து அந்த ஊரில் வந்து பலே ரவுடி, அவரை பார்த்தாலே ஊரே பயப்படும். அது என்னமோ தெரியல, இந்த மகாத்மாட்ட ஒரு பெரிய மகாத்மா இருந்தார், அவர்கிட்ட வந்து அவனுக்கு வந்து ஒரு என்னமோ தெரியல, அவரை பார்த்துட்டு போனான் போட்டிருக்கு. அவனுக்கு ஒரு ஏதோ பிஸ்னஸ் ஒன்று நடக்கணுன்றது நடந்துச்சு. அந்த பிஸ்னஸ்ஸு அவனே அந்த எல்லோரும் நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடந்ததுன்னு சொன்னாக்க அதனால் உடனே அவர் மேலே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ஈர்ப்பு வந்துடும் இல்லையா. அவனுக்கு அந்த காரியம் வந்து ஒன்று சக்ஸஸ் ஆகிடுது. அதனால் வந்து என்ன பண்ண அந்த முரடன் அவர்கிட்ட வந்தான். அவர் வந்து ராமநாமத்தை எடுத்து வச்சார். அவனு ராமராமான்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணக்கூடிய கெட்ட காரியங்களாம் நிப்பாட்டிட்டான். ஒரு சமயம் அந்த மகாத்மாவோட இவனும் சேர்ந்துண்டு கோவிலுக்கு போனாக்க அந்த கோவிலில் இருக்கிறவர் பயப்படுறார் இவனை பார்த்தாக்க. இவன் மாறிட்டான், ஆனால் முன்னாடி பண்ண அட்டகாசலாம் தெரியும்ல அந்த குருக்களுக்கு, பயப்படுறார். உடனே அந்த சுவாமிகள் கேட்டார், ஏன் இவர் பயப்படுறார்? உடனே அவன் சொன்னான், நான் பெரிய இதாக இருந்தேன், ரவுடி தாதாவாக இருந்தேன், ரவுடியாக இருந்தேன். உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் ராமநாமத்தை உபதேசம் வாங்கினதுக்கப்புறம் நான் டோட்டலாக மாறிட்டேன். ஆனால் அந்த பழைய பயத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மாறிட்டேன்ப்பான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தார். எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, ஒரு மகாத்மா கிட்ட வந்தாக்கா எப்பேற்பட்ட ரவுடியாக இருந்தாலும் தகாத காரிகள் செய்தாலும் அவனும் பரிசுத்தமாயிடுவான். அதுக்கப்புறம் என்ன, மோட்சம்தான், அவரே கொடுத்துருவார். இப்போ திருதராஷ்டிரனே எடுத்துவங்களேன். திருதராஷ்டிரன் வந்து ஒரு குடும்பத்தை, பாண்டு குடும்பத்தை வாழவே வைக்கலை. குழந்தைக்கு விஷத்தை கொடுத்தான், அரக்கு மாளிகையில் தீ வச்சான், பண்ணக்கூடாத காரியங்களை அத்தனையும் பண்ணான். ஆனால் திருதராஷ்டிரனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, விதுரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகாத்மாவை கெட்டியாக பிடிச்சிட்டான். அதனாலே அவனுக்கும் நல்ல கதி கிடச்சிது அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது. அதனால் வந்து மகாத்மா நினச்சார் அப்படின்னு சொன்னாக்க அந்த மகாத்மாவோட கிருபையினாலேயே அதை இங்கே சொல்கிறார். எந்த ஒரு எப்பேற்பட்ட சண்டாளனாக இருந்தாலும் பாபியாக இருந்தாலும் சந்தர்ப்பவசத்தால் ஒரு மகாத்மாவை பார்த்து அவருக்கு வந்து அவரை நமஸ்காரம் பண்ணினாலே அதனாலேயே பகவான் வந்து அவர் நல்ல கதியை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுதியை சொல்கிறார். இப்படியே பகவான் சுதி பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் கடைசியில் வியாசரை சுதி பண்ணிவிட்டும் நீ பரீட்சித்தை பார்த்து சொல்கிறார், பரீட்சித்தை நீ கேட்ட கேள்வி என்ன, இந்த சிருஷ்டி இந்த பிரபஞ்சம் எப்படி வந்து நீ கேட்ட இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சமயம் பிரம்மாட்ட நாரதர் கேட்டார், அவர்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடந்தது, அதை அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். மேற்கொண்டு நாளைக்கு பார்ப்போம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.